வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. பிளசிபோ எஃபெக்ட் பற்றி 3 வீடியோ போட்டுங்க. அது 4வது வீடியோ. அதான் நான் என்ன சொன்னேன், பிளசிபோ எஃபெக்ட்னா என்ன, நம்பிக்கை சார்ந்த விஷயம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல. இது விஷயமா ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பகிர்ந்துக்கலான்னு இருக்குங்க. ஓகே, இது என்னுடைய குடும்பத்துலேயும் நடந்த விஷயம்னு வச்சுங்களேன். நேரடியாக பார்த்த விஷயம்னு சொல்கிறேன். குடும்ப நபர் அவங்களுக்கு வழக்கம் எப்பவும் பிபி சுகர் இருக்கிறதுனால அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருக்கோம். நாங்கள் ஊரில் ஒரு வைத்தியர்கிட்ட தான் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்போது அவங்களுக்கு என்னவோ தெரில, இந்த இந்த டாக்டர் எனக்கு சரியில்லை, இந்த டாக்டர் எனக்கு சரியில்லைன்ற எண்ணம் அவங்களுக்கு கொஞ்சமாக துளிர் விட ஆரம்பிச்சது. அதனால் அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தாலும் அவங்களுக்கு நோவு தெரியாது. அங்கேவே பிளசிபோ எஃபெக்ட் வேலை செஞ்சிடுச்சு. ஆனால் அடுத்த ட்விஸ்ட் நான் சொல்கிறேன் கேளுங்க. சரின்னு சொல்லிட்டு இப்படி இந்த டாக்டர்கிட்ட எனக்கு சரியில்லைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்து டவுனுக்குள்ள இருக்கிற டாக்டருக்கு கூப்பிட்டு போயிட்டு வைத்தியம் பார்த்தோம். நல்லா ஆயிடுச்சு. அப்போ அவள்தான் ஒரு முறை போனோடனே அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்தாலும் பக்கத்து டவுனுக்கு தான் போகணும் அப்படின்ட்டு அவங்க அடம் பிடிப்பாங்க. அதில் ஒரு சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் அவங்களுக்கு. அவங்களால பஸ் ஏற முடியலன்னா நாங்கள் தனியாக ஆட்டோ வச்சு அவங்களுக்கு ஒரு கேர் டேக்கரை வச்சு கூப்பிட்டு போனோம். நாங்கள் வேலைக்கு போயிட்டுருப்போம். வீக் டேஸில் கூப்பிட்டு போகிற மாதிரி இருந்தால் நாங்கள் சொல்லுவோம், அம்மா ஒன்றும் இல்லைம்மா, 2 டாக்டருக்கு எந்த வித்தியாசமும் இல்லை, நீங்கள் மனசால் அப்படி நினச்சிக்கிறீங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்படி அவங்க கேட்க மாட்டாங்க. சரி, அவங்க சொல்கிறதான் நாங்கள் செஞ்சாகணும், நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு முறை இது மாதிரி தான் உடம்பு சரியில்லாமல் வந்தது. அவங்க வழக்கம் போல் இந்த பக்கத்து டவுன் டாக்டர்கிட்ட தான் நான் பார்க்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரின்னு ஒரு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ஒரு கேர் டேக்கரையும் அரேஞ்ச் பண்ணி அனுப்பிச்சி வச்சுட்டோம். நான் நான் வேலையை முடிச்சுட்டு வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டேன். மாத்திரை மட்டும்தான் கொடுத்தாங்க, 2 நாள் கழித்து வர சொன்னாங்க, இன்ஜெக்ஷன் கூட போடலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு மருந்து எடுத்து பார்த்தோம். நமக்கு தெரிஞ்சது அதிகபட்சம் பேராசிட்டமால் தானே. எடுத்து பார்த்தா பேராசிட்டமால் 500 mgக்கு இருந்தது. சரி, ஓகே, இதில் போய் என்ன இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாத்திரை எடுத்து பார்த்தோம். அது ஒரு மல்டி விட்டமின் மாத்திரைன்னு படித்தேன். சரி, அதோடு முடிஞ்சு போச்சுதாங்க நினச்சேன் நான். அதுக்கு ஒரு 10-15 டேஸ் பிஃபோர் ஒரு கம்பல்ஷனில் நான் சொல்லி லோக்கல் டாக்டர், எந்த டாக்டர் அவர் சரியில்லைன்னு சொன்னாங்கோ அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு வந்த மருந்து மாத்திரைகள் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா ஆச்சரியம் தாங்கலை. அதே மருந்துங்க, அதே பேராசிட்டமால், அதே 500 mg. அந்த பக்கத்து டவுன் டாக்டர் எழுதி கொடுத்த அதே பி காம்ப்ளெக்ஸ் மல்டி விட்டமின் மாத்திரை அதே மருந்து தான் இவரும் கொடுத்துருக்காரு. ஒரே மருந்து தான், லோக்கல் டாக்டர், பக்கத்து டவுன் டாக்டர். ஆனால் பக்கத்து டவுன் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து அந்த மாத்திரை சாப்பிட்ட உடனே இவங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சு. அதே மருந்து லோக்கல் டாக்டர் கொடுத்த உடனே இவங்க மனசில் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, இந்த டாக்டர்கிட்ட போனால் எனக்கு செட் ஆகுறதில்லைன்ட்டு மனது செட் ஆகலை. இதுதான் பிளசிபோ எஃபெக்டோட ஷார்ட் ஃபார்ம். அதாவது இது நிறைய விஷயத்தில் நீங்கள் எதனாலும் மிங்கிள் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு சில விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும், ஒரே ப்ராடக்ட் தான் 2 கடையில் கிடச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் இந்த கடையில் இருக்கிறது தான் நல்லதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். இது மக்கள் சார்ந்த நம்பிக்கையாகவும் மாறும். ஒரே விஷயத்தை தான் ரொம்ப நார்மலான மனுஷன் சொன்னால் நம்ம அதை ஒத்துக்க மாட்டோம். அதே விஷயத்த அச்சு பசக்காம ஒரு ஒரு மாதிரியான கெட்டப் போட்டு ஒருத்தர் சொன்ன உடனே ஆமான்னு சொல்லி விழுவோம். இவ்வளோதாங்க பிளசிபோ எஃபெக்ட். இது எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுன்னு அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம விவாதிக்கலாம். மீண்டும் விவாதிப்போம்.